பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய அன்ஷிதா ரீசெண்டா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதுல பிக் பாஸ் வீட்டை பத்தின ஏராளமான விஷயங்களா பேசியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது அன்ஷிதா தான். ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ள பேசியிருந்த ஏராளமான டைலாக்ஸ் வெளியில எப்படி போயிருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ரொம்பவே சூப்பரா இவங்க ப்ளே பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க இந்த வாரம் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சண்டே எபிசோடு அப்படிங்கிறதே சாட்டர்டேவே ஷூட் பண்ணப்பட்டுரும். சாட்டர்டேவே அன்ஷிதா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்திருந்த அன்ஷிதா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருக்காங்க. அண்ட் அதில் ஏராளமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு அதர் ஸ்டேட் பொண்ணு, இந்த பிக் பாஸ் ஷோக்கில் என்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டோட தான் உள்ள வந்தேன். ஒரு 2-3 வீக்ஸில் நான் போயிடுவேன் அப்படிங்கிறதையும் நினச்சேன். ஆனால் மக்கள் எனக்கு வெளியில் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே கிடையாது. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். உண்மையிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 வாரங்களுக்கு மேலே நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே முடியல. இது எல்லாத்துக்குமே மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏராளமான புது சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. ஆப்வியஸ்லி வீட்டுக்குள்ளே நிறைய பேத்து கூட ஒத்து போகல, நிறைய பேத்து கூட சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அது எல்லாமே கேமுக்காக மாத்திரம் தானே தவிர மற்றபடி பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறது யார்கிட்டையுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே எனக்கு நிறைய பேரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க ஃபேவரட் அவங்க ஃபேவரட் அப்படின்லாம் இருந்தது கிடையாது. ஒரு செட் ஆஃப் கேங்கு கூடயும் இருந்தது கிடையாது. எல்லாத்து கூடயுமே நான் ஜோவியலாக தான் இருந்தேன். எல்லாரு கூடயுமே எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிடைச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சீசனில் யார் கப் வின் பண்ணாலுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நான் கப்பு வின் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியே வந்துட்டேன். ஆனால் கப்பை விட நிறைய மக்களோட சப்போர்ட், நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு நட்பாக கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை தான் நான் மிகப்பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போக போகிறேன். உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த பிக் பாஸை நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அன்ஷிதா பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அன்ஷிதாவோட ஃபேன்ஸ் எல்லாமே அன்ஷிதாக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களை விட நிறைய பேர் வந்து வீட்டில் வெளியே வரதுக்கு தகுதியானவங்க இருக்காங்க. ஆனால் உங்களோட எவிக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அன்ஷிதாவோட எவிக்ஷன் அப்படிங்கிறது அன்ஃபேர் தான். ஏன்னா பவித்ராலாம் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அன்ஷிதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஷிதா வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனிவே அன்ஷிதா சண்டே எபிசோடில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அண்ட் அவங்க ஒரு லைவும் வந்திருந்தாங்க. அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அன்ஷிதா கடைசியாக இந்த பிக் பாஸ் டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும் போது ஷார்ட் முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ன டஃப் கொடுத்தாலும் முத்துக்குமரனா ஓட்டில் முந்த முடியுமா அப்படிங்கிற டவுட்டு தான். முத்துக்குமரன் இல்லாமல் இந்த ஒரு பிக் பாஸை வின் பண்ணுறதுக்கு டிசர்வான பர்சன் அப்படின்னா அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.